ஸோ ஒரு சென்டரை பார்க்குற பொறுப்பு சகோதரியே வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறாங்க ஏதோ காரணத்தினால அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே சேவை நடக்காது. அதனால் வந்து நல்ல டீச்சர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் எப்பெல்லாம் சிந்தனை வருதோ அப்போ நீங்கள் சேவைக்கு போயிடணுன்றார். ஸோ இது சமசூப்பர் இல்லையா? அங்கே போய் சேவை செய்யுங்க. இப்போ வரலட்சுமி சிஸ்டர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்த சென்டர்லாம் மந்தமாக இருக்குதோ அங்கே போயிட்டு பெரிய மெகா மேலாவே நடத்துகிறாங்க, அந்த ஸ்டேட்டை திரும்பி பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் பாபா எந்த சென்டர் மந்தமாக இருக்குது பாபா, நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கேட்கணுன்றார். கண்காட்சிக்கான சித்திரங்களும் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கே ஆர்வம் வரணுன்றார். ஸோ சித்திரங்களை வச்சு புரிய வச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நாம் எப்படி சேவையை அதிகப்படுத்துறது அப்படின்னு சிந்தனை பண்ணணும். இல்லை குறைந்த உழைப்பில் நிறைய பேருக்கு எப்படி சேவை பண்ணுறது. பாபா கூட எல்லாருடைய வாழ்க்கையும் வைரம் மாதிரி ஆக்குறார். அதே மாதிரி குழந்தைங்க நீங்கள் கூட சேவை செய்யணும், வைரம் மாதிரி மாற்றணும் எல்லாருடைய வாழ்க்கையும். வந்தே மாதரம்னு பாடப்பட்டு இருக்குல்ல, தாய்மார்கள் உங்களுடைய மகிமை தானே. அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. பதித்த மனிதர்களின் அல்லது வசித்த பூமியை யாராவது வந்தனம் செய்வாங்களா? சூப்பராக கேட்குறாரு பாருங்க. இல்லை, அழுக்கான மனிதர்களையும் யாரும் வணங்க மாட்டாங்க, அழுக்கான மனிதர்கள் வாழற பூமியையும் யாரும் வணங்க மாட்டாங்க. அப்போ வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியல. இது பஞ்ச தத்துவத்தினாலான சரீரம். அப்போ சரீரத்துக்கு பூஜை நடக்குதுன்னா பூதத்தின் பூஜை ஆகிடுது, பஞ்சபூத பூஜை. சிவபாபாவுக்கு சரீரமே கிடையாது. ஸோ அவருக்கு செய்கிற பூஜை தான் அனைத்திலும் உத்தமமானது. மற்றது வந்து மத்தியமம். ஆனால் இன்றைக்கி மனிதர்களுக்கெல்லாம் கூட பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தூய்மையற்றவர்கள். இல்லை, மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து கலியுகத்து மனிதர்களை தான் மனிதர்கள்னு சொல்கிறோம். அவங்களுக்கு போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேவதைகளை தான் மகான் ஆத்மாக்கள்னு சொல்கிறோம். சந்நியாசிகளை விட அவங்க தூய்மையானவர்கள்ன்றார். யார்? சத்தியுகத்து தேவதைகள். அவங்கள தான் மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ நம்ம தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். பாபா நமக்கு இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். இல்லை, இருக்கிறதுல மிக உத்தமமான தானம் இந்த ஞான ரத்தினங்களை தானம் பண்ணுறதுன்றார். இதுதான் உயிர் தானம். இந்த மாதிரி உயர்ந்த தானம் வேறு எதுவுமே கிடையாதுன்றார் இல்லையா? ஒரு தந்தையை மட்டுமே நினைவு பண்ணணும். ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சிலர் வந்து பிச்சைக்காரங்க வந்தால் காசு போடாமல் சாப்பாடு போடாமல் அனுப்பவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய கருணை. ஆனால் அது அவங்களுக்கு, அவங்க போடாட்டினாலும் வேறு யாராவது போட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டினாலும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஞானம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. உங்கள்கிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்கிறாருன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கலன்றது மாதிரி மிகப்பெரிய துரோகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும், அவர் இப்படி இருக்கிறாரு, நினைத்தால் நாராயணன் பதவின்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். சிவனுடைய சித்திரங்களும் லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இதை வச்சுருந்திங்கன்னா ஞாபகம் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் வைக்கிறது வந்து வேறு பாவனை. நாம் வச்சுருக்கிறதே மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான். அதை புரிஞ்சுக்கணும், வீட்டுக்கு அலங்காரத்துக்கு கிடையாது. சிவபாபா நம்மளை இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறார்.
ஏன்னா உயிர் தானம் சாதாரண விஷயம் கிடையாது. உயிர் தானம். ஒரு செத்துட்டு இருக்கிறவனை நீங்கள் பழைக்க வைக்கிறீங்க ஞானத்தை கொடுத்து, இல்லையா? ஆத்மா சாகுது, முடிஞ்சு போச்சு அதோடைய ஆயுள். இப்போ மறுபடியும் ஆயுள் கொடுக்கறது தான் இந்த ஞானம் கொடுக்கறது. நாம் எடுக்கிறதும் அதுதான். அதனால் ஐயோ இவங்க சொன்னால் என்ன நினைப்பாங்க, அவங்க சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் சேவை பண்ண முடியாது. இந்த சமயம் நீங்கள் அந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்தை படைக்கிறவர் சிவபாபா. சத்தியுகத்தில் வந்து ஆஸ்தி கொடுக்க மாட்டார். இப்போ இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் சூப்பரான விஷயம், இல்லையா? துவாபர யுகத்தில் கடவுள் வராரா, அவர் வந்து சாட்சாத்காரம் காட்டுறாரா? அப்போ சத்தியுகத்தில் வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாரா? இல்லை தானே? அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயமும் இப்போத்தி விஷயமே தான். எல்லாத்துக்கான ஏற்பாடும் இப்போவே தான் பண்ணுறார். ஏன்னா அவர் ஒரு முறை தான் வரார். இந்த கடைசி பிறவியில் சிவபாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆவீங்க. இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணத்தின் மூலமாக நடக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். எப்படி நாராயணன் ஆகுறீங்க? எண்ணத்தின் மூலமாக தான் ஆகுறீங்க, இல்லையா? பாபாவே நினைக்கிறீங்க, நாராயணன் ஆக போகிறேன், அந்த குணம் வரணும், அதை நினச்சி அந்த குணத்தை வர வைக்கிறீங்க, நாராயணன் ஆகிடுறீங்க. அப்போ எப்படி பாபா வந்து காட்சி காட்டியிருப்பார்? சாவி அவர்கிட்ட தான் இருக்குது, இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, கதறாங்க, அழுவுறது கேட்கலையா, சக்தி கொடுங்கன்றார். அப்போ நீங்கள் கொடுக்கறது இப்போ அவங்களுக்கு வேலை செய்யாது, ஆயுள் கொடுக்குது, இல்லையா? நோய் இருக்குது, இதிலேருந்து நிரந்தர விடுதலை கொடுக்குது. அப்போ ஏன் மரணம் வர்றது அவங்களுக்கு சந்தோஷம்னா, இது முடிஞ்சோடனே அவங்களுக்கு நிரந்தர விடுதலை, சுகமான வாழ்க்கை. அவங்க எப்போ பிறவி எடுத்தாலும் அதுவும் நம்ம எண்ணத்தின் மூலமாக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் காட்சி கிடைக்கிறது கூட பாபா வைக்கிற எண்ணம் அது அங்கே தேவைப்படும் பொழுது வேலை செய்யுது, பாவனைக்கு ஏற்ப. அதே மாதிரி நாம் கூட இப்போ வைக்கிற எண்ணம் நம்ம கோயிலில் வந்து அவங்க உருகி கிடைக்க வேண்டும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் கிடைக்குதுன்ற. ஆனால் கொடுக்கறது நாம் இப்போ கொடுக்குறோம். இது எவ்வளோ பெரிய அதிசயமான ஞானம், இல்லையா? ஸோ என்னை நினைவு செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆவீங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு சேவை 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 தான் முக்கியம்ன்ற. பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இது கூட பெரிய சேவை தான், இல்லையா? அதுவும் சேவை, இதுவும் சேவை, ரெண்டுமே தேவை. வாய்மொழி சேவையும் பண்ணிகிட்டு இருக்கணும், நினைவும் பண்ணிகிட்டு இருக்கணும், ரெண்டுமே. நினைவோட வாய்மொழி சேவை செய்யும்போது தான் நமக்கு டயர்ட் ஆகாது, இல்லைன்னா செம டயர்ட் ஆகிடும். ஸோ நினைக்க என்ன ஆகும்? நீங்கள் மட்டும் தூய்மையாக மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற வாயு மண்டலம், தத்துவம், பஞ்ச தத்துவம் எல்லாமே தூய்மையாகிடும். யோகத்தின் மகிமை ரொம்ப பெருசு. உலகத்தில் யோக ஆசிரமங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாமே சரீர சம்பந்தமான ஹடயோகங்கள், இல்லையா? வாழ்க வளமுடன், ஈஷா யோகா, இது மாதிரி நிறைய இருக்குது, இன்னும் நிறையவே இருக்குது. அது அங்கே என்ன யோகம் கற்றுக் கொடுக்குறாங்க? மக்கள் அதில் தான் மயங்குவாங்க. இந்த இப்படி இருக்கிறது, இப்படி வளையிறது, தலையை தூக்கிட்டு போய் பின்பக்கமாக தரையை தொடுறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். யூடியூப்லேயும் நிறைய பேர் அதை தான் போட்டுன்னு இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு அது பிடிச்சிருக்குது, ஏன்னா கண்ணுக்கு அதுதானே தெரியுது, உடம்பு வளையிறது. ஆனால் உங்களோட இது ராஜயோகம். அதனால் வந்து அவங்களுடைய துன்பம் விலகாது. மேபி உடம்பில் இருக்கிற நோய் வேணால் போகலாம், அது தெரியாது. ஆனால் துன்பம் என்ன உடல் நோயினால் மட்டும்தான் வருதா? பல விதத்தினால் வருது, இல்லையா? நிரந்தரமாக விலகி போகுது. மற்றபடி அந்த அநேக விதமான ஹடயோகம் என்ன தான் நீங்கள் தலைகீழ நின்னாலும், அதுவும் ஹடயோகம் தான், இல்லையா? தலைகீழ நிற்கிறது. தலைகீழ நின்னாலும் ஏணிப்படியில் இறங்கிட்டு தான் வருவீங்க, மேலே ஏற முடியாது. இப்போ மேலே ஏற வைக்கிறது என்னது? நினைவு தான். நினைவில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணுங்க, உங்கள் மனசு ஏதாவது விகாரத்தின் பக்கம் போகாமல் இருக்குதான்னு செக் பண்ணுங்கன்ற.
போகுதான்னு செக் பண்ண சொல்ல, போகாமல் இருக்குதா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது போகும், போகாமல் இருக்க வைக்கணும். செக் பண்ணுங்க. விகாரிகளைத்தான் தூய்மையற்றவர்கள்னு சொல்கிறோம். அதாவது சோழி போன்றவர்கள், அந்த வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க இல்லையா? சீச்சி உலகம், இது எல்லாமே இந்த காமத்துக்கு தான் சொல்கிறார். சோழி, விகாரிகள், அழுக்கானவர்கள். லௌகீகத்திலே பாருங்களாம், அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைப்பா அப்படின்னு என்ன கோபப்படுறது சொல்லுவாங்க? காமத்தை தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ விகாரத்தில் விழறதுனால உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ விழாதீங்கன்னு பாபா சொல்கிறாரு. அதை யார் கண்ணை மூடிட்டு அப்படியே ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க பலன் அடைவாங்க. அதனால் பாபா பார்க்குறாரோ இல்லையோ, நான் தூய்மையாக தான் இருப்பேன் இல்லையா? பாபா பார்க்குறாருன்றதுக்காக கிடையாது. உங்களை நீங்களே செக் பண்ணணும் இல்லையா? பாபா நான் என்ன உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா இருக்கிறேன்னு அவர் போலாநாத் சொல்லிடுறாரு இல்லை? நமக்கு தோணும், ஏன் பாபா இதை நீ சொல்லாமல் இருந்தால் கூட பயந்துட்டு தூய்மையாக இருப்பாங்களேன்னு. அவர் போலாநாத் தனக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதனால் பாபா பார்க்குறாரு, பார்க்கல, நான் என்ன செக் பண்ணிக்கணும். நான் பாபா சேவை பண்ணுறேன்னா, எனக்குள்ளே எந்தாவது அவகுணம் இல்லாமல் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா வெளியேற்றிடணும். உங்கள் கிட்டே இருக்கிற அவகுணங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா நிறைய யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லை? மெயினாக இனிமையாக இருக்கிறத பற்றி 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறார். துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கப்பட்டு இறப்பீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய குணம் மாறிக்கிட்டே வரும். நிர்குணம் அப்படின்னா எந்த குணமும் இல்லாதவர்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தெரியாமல் அவங்க நிர்குணன்னு இயக்கமே வச்சுருக்கிறாங்க. நிர்குண பாலகர்களின் மண்டலி, அதாவது சபை என்ன செய்ய முடியும்? அவங்கக்கிட்ட எந்த ஒரு குணமும் இல்லாத பொழுது அவங்க அப்படி ஒரு சபை வச்சுருக்கிறாங்க அப்படி இருக்குது. அப்போ அர்த்தம் தெரியாமல் என்ன வருதோ அதை சொல்லிடுறாங்க. ஏன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது இல்லையா? இதுக்கு இடையில் பாபா இந்த ஞானத்தை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உங்களுக்கு ஒரே வழிமுறை கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கணும் இல்லையா? இப்போ ஆன்மீக தேடல் வந்துடுச்சுன்னா நிறைய பேர், எல்லா மதத்துக்காரங்களுமே யூடியூப்பில் இந்த வீடியோ பார்ப்பாங்க, அப்புறம் வாழ்க வளமுடன் பார்ப்பாங்க, அப்புறம் பைபிள் பார்ப்பாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இங்கே நமக்கு ஒரே வழிமுறை. அலையிறதுலேருந்து இதுவுமே அலையிறது தானே, எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றிட்டாருன்னா உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டாமா? அதுவும் என்னது, பாபா ஒன்றே ஒன்று தான் செய்ய சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்க, அவ்வளோதான். மனதால், வார்த்தையினால், செயல்னால், 3த்தினாலையும் தூய்மையாக இருக்கணும். இதில் கவனம் இருக்கணும். வெளியில் போகிறீங்கன்னா நான் நாராயணனா போகிறேன்றது மற்றவங்களுக்கு தெரியணுன்ற கவனத்தில் போகணும். இப்போ நீங்கள் சாதாரண உடலில் இருக்கிறீங்க, நீங்கள் நாராயணன் அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இல்லையா? உற்சவ மூர்த்தியை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா? அப்படி நான் போயிட்டுருக்கிறேன்னு நினைங்க, தானாகவே உங்களுடைய பார்வை, வார்த்தை எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணம் மனதையும் தூய்மையாக்கும். பிராமணர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல், மனம், செல்வத்தினால நமக்கும் சேவை செஞ்சுக்கிறோம், முழு உலகத்துக்கும் சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஞானத்தை கொடுக்கறதுனால மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம். அடுத்தது பாபா நினைவோடு சேவை செய்யணும், அது நமக்கு சேவை. பாபா பாரதத்தில் தானே வருவார். பாண்டவர்கள் நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதாவது உண்மையான தேசபக்தன் நாம் தான். ஆனால் பாட புஸ்தகத்தில் யார் யார் பேரோ படிப்போம். அவங்க தேசபக்தர்களை, தேசத்தை கெடுத்தவங்க சண்டை போட்டு இல்லை. நாம் அமைதியாக இருக்கிறதன் மூலமாக தான் பாரதம் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறீங்க.
மற்றவங்க அவங்க காரியத்தை செய்கிறாங்க, இல்லை உலகத்தை அழிக்கிற காரியத்தை. ஆனால் இறுதியில் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? பாண்டவர்களுக்குத்தான் கிடைக்கும். இதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இதில் சண்டையின் விஷயமே கிடையாது. சண்டை போட்டு வெற்றி அடையலை. ஏன்னா நீங்கள் இரட்டை அஹிம்சையாளர்கள். விகாரத்துலேயும் போகிறது கிடையாது, துப்பாக்கியாலையும் சுடுறது கிடையாது, இல்லை 2 இம்சையும் கொடுக்கறது கிடையாது. வன்முறையினால் யாரும் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய முடியாது. இல்லை பலவந்தமாக, அப்படி தானே உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி நடக்குது. பலவந்தமாக இந்த நாட்டை பிடிக்கிற அந்த நாட்டை முடியாதுன்றார். உலகத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர முடியாது. வன்முறையினால் ஒரு மனுஷனே எடுத்துகிட்டு வர முடியாது, உலகத்தையும் எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? பாபா புரிய வைக்கிறார். அந்த 2 பேரும், அதாவது கிறிஸ்தவர்கள் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க, ஸோ ரஷ்யா அமெரிக்காவை சொல்கிறாங்க. ஆனால் பாபா அப்படி ரஷ்யா அமெரிக்கான்னு சொன்னாரான்னு தெரியல. இவங்க இப்போடைய நாட்டு நடப்பை வச்சு கெஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இருவரும் தங்களுக்குள்ளே ஒன்றுபட்டால் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். அது உண்மைதான் இல்லையா? அப்படி ஒன்றா இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறார் புட்டின். ஆனால் அமெரிக்கா அதை கேட்கலை. காரணம், ஒவ்வொரு டைமில் 2 பேரும் அந்த மாதிரி துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணுன்ற எண்ணம் தான் அமெரிக்காவுக்கு மெயினாக இருக்குது. அதனாலே சைனா ப்ராடக்டெல்லாம் எல்லா இடத்துலையும் தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சைனா ப்ராடக்ட் உள்ளே வந்துருச்சுன்னா அமெரிக்கா ப்ராடக்டை யாரும் வாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டு, ரேட்டும் கம்மி. இப்போ அமெரிக்கா ப்ராடக்ட் வாங்கலைன்னா அமெரிக்கா எப்படி வல்லரசாக இருக்கும்? ஸோ அதனால் அவங்க அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் எவ்வளோ நாள் பண்ண முடியும்? சரி, அவங்க தங்களுக்குள்ளே ஒன்றுபட்டால் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். ஆனால் ட்ராமாவில் அந்த மாதிரி இல்லை. இதுதான் பெரிய விஷயம். இந்த ட்ராமாவில் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒரு வேளை சேர்ந்துடுவாங்களோ? ட்ராமாவில் அப்படி பதிவாகலை. கிறிஸ்தவர்கள் தான் கிருஷ்ணபுரியை அபகரிச்சிருக்கிறாங்க. முதல்ல பாரதம் கிருஷ்ணரின் புரியாக, அதாவது அவங்களுடைய ராஜ்யமாக இருந்தது. பிறகு கிறிஸ்தவர்கள் சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை அபகரித்தாங்க, நிறைய செல்வத்தை கொள்ளையடித்தாங்க. இப்போ மறுபடியும் செல்வம் திரும்பி வந்துட்டு இருக்குது, கடனாக கொடுக்குறாங்க இல்லையா? மேலும் நீங்கள் மீண்டும் உலகத்துக்கு எஜமானராகிறீங்க. பாபா எவ்வளோ யுக்திகள் சொல்கிறார். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லை, நம்மக்கிட்டேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனால் என்ன பண்ண முடியும்? நமக்கு தேவையான நேரத்துக்கு அது திரும்பி வந்துடும். திட்டத்தட்ட அது ஒரு பேங்க்கில் போட்டு வச்ச மாதிரி தான் இல்லையா? அது திரும்ப வந்துட்டு இருக்குது. கரெக்டாக கொள்ளையடிச்ச போன அளவுக்கு வந்த உடனே உலகம் அழிஞ்சிடும், திருப்பி கொடுக்க முடியாது. மேலும் நீங்கள் மறுபடியும் உலகத்தின் எஜமானர் ஆகிடுறீங்க. ஆகிறதுக்காக எவ்வளோ யுக்தி சொல்கிறார். அவங்க தான் உங்கள் ராஜ்யத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க. பிறகு என்ன ஆகும்? அவங்க தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. இல்லை, உங்ககிட்டேருந்து அபகரித்தாங்க, இங்கேருந்து தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, இப்போ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. இது எவ்வளோ பாருங்களாம், உலக அளவில் இப்படி இருக்குது. தனி மனித வாழ்க்கையிலுமே அதேமாதிரி அந்த சொத்து அபகரிப்பு, அதுவுமே பார்த்திங்கன்னா அபகரித்தவங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. ஏன்னா திருடிட்டு வந்தது தானே, இவனை எப்படி நான் நம்புறது? அந்த எண்ணம் இருக்கும்ல எல்லாருக்குமே. அதான் விஷயமே. உலகத்தின் அதிபதியாக நீங்கள் தான் ஆகிறீங்க. அதான் வாய்மையே வெல்லும். எவ்வளோ பெரிய ராஜ்யம்! இதில் தான் முயற்சி இருக்குது. என்ன முயற்சி இருக்குது? நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆஸ்தியை அடைஞ்சிக்கிட்டே இருங்க. நினைக்க பொக்கிஷத்தை, அதாவது அங்கே சாதாரண பாஷையில் பார்த்திங்கன்னா மீனை பிடிச்சி படகுல போடுற மாதிரி நினைக்க ஆஸ்தியை அள்ளி நீங்கள் படகுல போடுறீங்க. இதில் சலிப்படையக்கூடாது.
போதுன்ற எண்ணமே வரக்கூடாது. இறுதி மூச்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருங்கன்றது. சூப்பர் இல்லையா? அது சூக்ஷ்மமாக இருக்கிறனால நமக்கு புரிய மாட்டேங்குது அதோடைய அருமை இல்லையா? காசு கொடுக்குறாங்கன்னா போய் நின்ற மாட்டாங்க. 2000 ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்குதுன்னா ஓடிடுற மாட்டுறாங்க. இங்கே கோடானு கோடி கொடுக்குறாரு, அதை பற்றி நினைப்பே இல்லாமல் இருக்கிறோம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஞான தானம் பண்ணுங்கள். வேலைக்கு போனாலும் அதுலேயும் யுக்தியை உருவாக்கி ஞான தானம் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குங்கன்றாங்க. கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ரூப் பசந்த் ஆகணும், அதாவது ஞானியாகவும் யோகியாகவும் ஆகணும். உங்களுடைய அவகுணங்களை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்கள் அவகுணத்தை, மற்றவங்களுடைய குணத்தை கிடையாது. மற்றவங்கள நீங்கள் பார்க்கவே கூடாது. அது உங்கள் வேலை கிடையாது. இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். பின்னாடி இருக்கிறவன் சரியாக ஓடலைன்றத உங்கள் கவலை. நீங்கள் முன்னாடி ஓடணுன்னு தானே உங்களோட கவலையாக இருக்கணும். அதனால் உங்களுடைய சுபாவத்தை ரொம்ப ரொம்ப இனிமையானதாக ஆக்கிக்கணும். எல்லார்கிட்டையும் அன்பு நிறைந்த பார்வை தான் இருக்கணும். துக்கமே கொடுக்கக்கூடாது. சிலர் பார்வையில் எரிக்கிற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? அதுவும் துக்கம் கொடுக்கறது தான். துக்கம் கொடுக்கக்கூடாது. கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆகணும். வரதானம் முழுமையான அர்ப்பணிப்பு, சம்பூர்ண சமர்ப்பணம் அப்படிங்கிற விதி மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களாலும் சர்வகுண சம்பன்ன, அதாவது அனைத்து குணங்களாலும் நிரம்பியவராக ஆகக்கூடிய முயற்சியில் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சம்பூர்ண சமர்ப்பண விதியின் மூலமாக சர்வகுண சம்பன்னர் ஆகுங்கள். இல்லை அப்படியே பாபா கிட்ட உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா அனைத்து குணங்களும் உங்களுக்கு வந்துடும். இவ்வளோதான் ஷார்ட்டாக. ஸோ அப்படி நீங்கள் பாபா கிட்ட உங்களை அர்ப்பணிக்கும்போது அவர் சொல்கிற மாதிரி தான் உங்கள் கர்மேந்திரியங்களை நீங்கள் நடத்துவீங்க. அப்படின்னாலே கர்மேந்திரியங்களை வென்றவராகவும் ஆகிடுவீங்க. இதுக்கு விளக்கம், யாருடைய எண்ணத்தில் கூட உடல் உணர்வே இல்லையோ, இல்லை ஆத்ம ஜோதி ரூப அந்த நினைவிலே இருக்கிறாங்களோ, அதுதான் சம்பூர்ண அர்ப்பணிப்பு. சூப்பர் இல்லையா? ஒரு இளையராஜா பாட்டு வரும், இசையிலேயே தன்னை உருக்கிக்கிட்டேன்னு ஒரு பாட்டு வரும். இளையராஜாவோட ஃபஸ்ட்டு பாட்டு, தியாகராஜரை பற்றி ஏதோ ஒன்று வரும். அந்த மாதிரி பாபா நினைவிலே உடலை உருக்கிட்டோம். நம்ம அந்த நினைவே இல்லை, உடல்ன்ற நினைவே. அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. பாபா சொல்கிறல, நான் ஆத்மாவைத்தான் பார்க்குறேன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஆத்மா தான் தெரியணும். உங்களுடைய உடலின் உணர்வை அர்ப்பணிக்கிறது இருக்குது இல்லையா? நான் இன்னார், அதாவது என்னுடைய பேர் இது, என்னுடைய பதவி இது, இந்த எண்ணத்தை கூட அர்ப்பணித்து முழுமையாக உங்களை பாபா கிட்ட ஒப்படைக்கிறவங்க தான் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக ஆகிறாங்க. செம சூப்பர் இல்லையா? ஒரு குடத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் சுத்தமான தண்ணி பிடிக்கணும்னா அதில் இருக்கிறத ஊற்றிட்டு தான் நீங்கள் சுத்தமான தண்ணியை பிடிக்க முடியும். இல்லை அது மாதிரி நமக்குள்ளே நிறைய குப்பை இருக்குது, அதில் ஒன்று தான் நான் இன்னார் அப்படி. இதை எல்லாத்தையும் கொட்டிட்டிங்கன்னா பாபா நிரப்பிடுவார் அவருடைய குணத்தை. நீங்கள் கொட்டணும், அதான் அர்ப்பணிக்கிறது. கொட்டுறது என்னது? ஆத்மான்றதை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வில் இருங்கன்ற. ஸோ அந்த மாதிரி அர்ப்பணிக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு குணமும் குறையாக இருக்காது. யார் முழுசாக பாபா கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ உடல் உணர்வை, அதுதான் காளி மடியில் அரக்கன் இருக்கிற மாதிரி, அதாவது தன்னுடைய உடல் உணர்வை அர்ப்பணிக்கிறாங்கன்னு அர்த்தம். யார் முழுசாக அர்ப்பணித்து அனைத்து குணங்களும் நிரம்பியவராக ஆகிறதுக்காக அல்லது முழுமை அடையிறதுக்கான இலக்கு லட்சியத்தை வைக்கிறாங்களோ
அந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு பாப்தாதாவே விஜய் பவ, அதாவது சதா வெற்றி அடைபவர் ஆகுங்க, சதா விஜய் பவ அப்படிங்கிற வரதானத்தை கொடுக்குறேன். இல்லை முழுசாக அர்ப்பணிக்கிறது. ஜோதி ஜோதி, நான் புள்ளி புள்ளி புள்ளின்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா 84 உடம்பை எடுத்துருக்கிறேன். அதுக்காக தான் அந்த சக்கரத்தை சுத்த சொல்கிறார். பரந்தாமத்தில் இருந்தேன், பரந்தாமத்துலேருந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் சக்தி கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் பரந்தாமத்தில் இருந்தால் ஒரு நட்சத்திரம் பரந்தாமத்திலேருந்து அப்படியே எங்கே வந்தது, நாராயணன் உடம்புக்கு வந்துச்சு. அப்புறம் என்னுடைய சிலையை பூஜை பண்ணுறாங்க. இப்போ பிராமணன் உடம்புக்கு வந்திருக்கிறேன். அப்புறம் ஃபரிஸ்தா உடம்புக்கு போக போகிறோம். எல்லாமே அந்த ஆத்மா, அந்த புள்ளின்றது சுத்த 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 அந்த ஆத்மா மட்டுமே ஞாபகம் இருக்கும். ஆத்மாவுடைய கடமை மட்டுமே ஞாபகம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க தான் வெற்றி அடைவாங்க, அவங்களுக்கு தான் எல்லா குணங்களும் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: மனதை யார் தன் வசப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் மன்மனாபவன்ற நிலையில் நிலைச்சிருக்க முடியும். இல்லை, மனதை தன்வசப்படுத்துகிறவங்க. இல்லை, பாபா நினைக்க உட்காரேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு போனாங்க, இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், இதே ஞாபகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? எப்படி பாபா நினைக்க முடியும்? அதனால தான் பாபா வெளி உலகத்தில் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம அப்படியே மனம் அப்படியே உங்கள் கண்ட்ரோலில் அப்படி ஏறி உட்காந்துக்கிட்டீங்க வண்டியில். அழகாக வண்டி 7 குதிரையும் நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போகுது. நீங்கள் கையை வச்சு போப்போன்னு கூட சொல்லலை. அந்த மாதிரி மனதை உங்கள் வசப்படுத்தணும். அப்படி இருக்கிறவங்களால் மட்டும்தான் பாபா நினைவிலே நிலைச்சிருக்க முடியுன்ற செம்ம பவர்ஃபுல் ஸ்லோகன். அவ்யக்த இஷாரா: அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழிச்சிட்டு சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். இல்லை, இந்த முள் மரம்லாம் இருக்கும் எங்கள் கிராமத்தில். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெட்டிடுவாங்க, வேரோடு எடுத்துடுவாங்க. ஏதாவது வீடு கட்டணும் அது மாதிரி நினச்சா. ஆனால் வீடு கட்டுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி முள்ளுச்செடி வரும். ஏன்னா அதோடைய விதை இருக்கும் அங்கங்கே. அது கூட இருக்கக்கூடாது இல்லையா? அழுக்கின் விதை கூட இருக்கக்கூடாதுன்றார். அந்த விதைன்றது என்ன அப்படின்னா பழைய நினைவுகள், வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? இப்போ காமம்ன்ற ஒரு அழுக்கு எடுத்துக்கணும், அதான் நம்பர் 1 அழுக்கு இல்லையா? அந்த காமத்தை தூண்டக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, அது பாட்டாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுனதாக இருக்கலாம். அவங்கள எத்தனையோ ஒருத்தன் ஆபாசமாகவே பேசின ஒரு நண்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருடம் கழித்து அவனை பார்த்தாலும் உங்களுக்கு அதான் ஞாபகம் வரும். அப்போ என்ன, அங்கே ஒரு விதை இருக்குது. அவனை பார்த்தோன்னே கடன்னு அந்த மரம் வளர்ந்துடும். அதுதான் அந்த விதையை கூட அழிச்சிட்டு சம்பூர்ண தூய்மையான. இது எப்போ சாத்தியம்? வெறும் ஜோதி மட்டும் தெரியணும். ஸோ திரும்ப திரும்ப பாபா அங்கே தான் வந்து நிற்கிறார். வெறும் ஆத்மா மட்டும் தெரியணும். யாரை பார்த்தாலும் அந்த உடம்பை பார்த்திங்கன்னா தானே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆத்மா பார்த்தா எப்படி வித்தியாசம் தெரியும்? அவங்க பண்ணது எப்படி ஞாபகம் வரும்? ஸோ அதனால தான் அது ஞாபகம் வந்தாலும் டக்கு டக்குன்னு அவங்கள ஆத்மாவாக்கி புள்ளி வச்சுட்டு என்னோட வந்துருங்கன்னு பாபா சொல்கிறது. இதுக்கு விளக்கம்: தூய்மைக்கும் தூய்மையற்ற தன்மைக்கும் முக்கியமான காரணமே நினைவு தான். சூப்பர் இல்லையா? தூய்மைக்கு பாபாவை நினைக்கணும், தூய்மையற்ற தன்மைக்கு மற்றதை நினைக்கணும். ரெண்டுத்துக்குமே நினைவு தான் காரணம் இல்லையா? மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 நினைவுமே இருக்காது. தூய்மையற்ற நினைவு, தூய்மை நினைவு யாருக்குமே இருக்காது, பாபா நினைவு. பட் தூய்மையற்ற தன்மையும் அவங்களுக்கு இருக்காது, ஏன்னா மைண்டு வேலை செய்யாது. எப்போ நீங்கள் ஒரு தெய்வீக ஆத்மான்ற நினைவு இருக்குதோ அப்போ அந்த நினைவு உங்களுடைய பார்வையை மாற்றும் தூய்மையாக இல்லையா? நான் தேவி, அதை தான் நம்ம சொன்னோம் இல்லையா? ரோட்டில் நடக்கும்போது நான் நாராயணன் அல்லது மகாலட்சுமி அல்லது அம்மன் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் அல்லது உங்கள் ஏரியாவில் என்ன கோயில் இருக்கோ அது நான் தான். அந்த அம்மன் உயிரோட்டமாக நடந்து வர்றதா கூட நினைங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆடி மாதம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உற்சவமூர்த்தியெல்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நினைவு உங்கள் பார்வையை தூய்மையாக்கும்.
உங்கள் எண்ண ஓட்டத்தை தூய்மையாக்கும் இல்லையா? ஒரு அம்மன் உயிரோட்டமாக வரும்போது ஒரு பையன் அழகாக இருக்கிறான்ட்டு ஆன்னு பார்த்துன்னு இருக்குமா? அது பார்க்க நல்லாவாக இருக்கும், குழந்தையாக தானே பார்க்கும் எல்லாத்தையும். அதேமாதிரி மகாவிஷ்ணு வர்றாரு, ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுன்னா அழகாக இருக்குது இந்த பொண்ணு நான் பார்த்துன்னு இருப்பார் இல்லையா? எல்லாரும் என்னோடய குழந்தை அல்லது பக்தர்ன்ற அந்த பார்வை தான் இருக்கும், அந்த எண்ண ஓட்டம் தான் இருக்கும். ஸோ இவ்வளோக்கும் ஆதாரம் எது? நான் தெய்வீக ஆத்மான்ற அந்த நினைவு தான் உங்களை தூய்மையாக்குது. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஆனால் எப்போ இவர் ஒரு பெண்ணுன்ற நினைவு வருதோ அந்த நினைவு உங்கள் எண்ண ஓட்டத்தையே மாற்றிடும், உங்கள் பார்வையையே தூய்மையற்றதாக இழுத்துடுன்ற. சூப்பர் இல்லையா? இது ஆக்சுவலாக இன்னொரு அர்த்தத்துலேயும் பாபா சொல்கிறார். நான் தெய்வீக ஆத்மான்றது மட்டும் இல்லை, நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்களும் தெய்வீக ஆத்மா. அதுதான் மெயினாக இல்லையா? நீங்கள் உங்களை அப்படி உணர்ந்தாலே மற்றவங்களையும் அப்படி தான் நினைப்பீங்க இல்லையா? என் முன்னாடி பார்வதி தேவி உட்கார்ந்துட்டுருக்குறாங்க, மகாலட்சுமி உட்கார்ந்துட்டுருக்குறாங்கன்னா உங்கள் பார்வை மோசமாக ஆகாது. ஒரு அழகான பொண்ணு உட்காந்துட்ருக்குறான்னா எண்ணம் வேறு மாதிரி வரும், அழுக்கான எண்ணங்கள் வரும். அழுக்கான எண்ணங்களுக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறோம் இல்லையா? அது பிடிச்சி இழுக்கும். அதுக்கு தான் டக்குன்னு அந்த நினைவை மாற்ற சொல்கிறார். அந்த 5 சொரூபம் உங்களை மட்டும் இல்லை மற்றவங்களையும் வச்சு சுற்றணும். பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரூபத்தை பார்ப்பீங்க, வெளிப்புற உடல் அமைப்பை பார்ப்பீங்க. ஆனால் தேவின்ற நினைவு அந்த ஆன்மீகத்தன்மையைத்தான் பார்க்க வைக்கும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தேவின்றது எவ்வளோ அற்புதமான பேர் இல்லையா? அதை வச்சே லவ் சாங் தேவி ஸ்ரீதேவின்னு எழுதி வச்சுட்டாங்க. இப்போ அதான் கலியுகம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இங்கே தேவி கருமாரி அம்மன் அப்படி தானே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தரையும் பாருங்கள், அதான் ஆதி ஸ்வரூபத்தை பாருங்கன்றார். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஸோ 2 பார்ட்டாக போட்டிருக்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டும் செம பவர்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது செகண்ட் பார்ட்.